ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டாஸ்க் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி அவங்கவுங்க திறமையை காட்டுறதுக்கு வந்துட்டு அமித் அண்ட் கானா வந்துட்டு ஒரு பக்கம் சமையலும், இன்னொரு பக்கம் கனி அண்ட் கெமி பயங்கரமாக சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம விக்ரம் அண்ட் அரோரா ஒரு பாட்டு மூலமாக அதை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. பேக்கர்ஸ் மசாலா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் நம்ம வியானாவும் வந்து நிறைய பாட்டுக்கு வந்து இப்போது நேற்று நடந்திருக்கு ஒரு சம்பவம். விக்ரமை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க விஜய் பார்வதி. அவங்க வர ராகத்துக்கு ஏதோ என்னென்ன வார்த்தைகள் வருது எல்லாத்தையும் வச்சு கலாச்சிருப்பாங்களே, அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணாங்க. யார்? விக்ரமும் அரோராவும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அரோராவும் நம்ம விஜய் பார்வதியும் வியானாவும் ஒரு கிட்டத்தட்ட 6-7 வாட்டி டியூனை மாற்றுறாங்க. திரும்ப அவங்க இஷ்டத்துக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்குது. இவங்க பண்ணவொடனே அப்படியா இதை நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று அப்படி சொல்லிட்டு மாற்றி வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி பெருசாக வந்து லைவில் போகலை. அது மட்டும் இல்லாமல் இதை என்ன ஒரு ஹைலைட்னா, இங்கே வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஜல்ஜீரா, பன்னீர் பட்டர் மசாலா 4 டிஷ்ஷு ரெடி ஆகுது. இந்த 4மே இவங்களுக்கு மட்டும்தான். வெளியில் உட்காந்துட்டுருக்கிற கைதி இருக்கிற சாண்ட்ரா திவ்யாவுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரொமோஷன் டாஸ்க்கில் அவங்க கலந்துக்க மாட்டாங்க, பட் ஜெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. முன்னாடி வந்து அவங்க பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதியும் கமருதீன் உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ நடந்திருக்கும், அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியாது. ஆனால் இப்போ என்னென்னா சாப்பிட்ற விஷயங்களை காமிக்கிறதும் இல்லாமல் உள்ளே வந்து இவங்களை விட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கார் பிக் பாஸ். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பண்ண வேலைகளுக்கு பிக் பாஸ் ஒரு தண்டனையை கொடுத்துருக்காப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.